நியூஸ் கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இந்த நியூஸ் கிளிப் படி பார்த்தீங்கன்னா, நாளை உங்களுக்கு 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விட்டுருக்காங்க. அண்ட் 11 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த 11 மாவட்டம், அப்புறம் 4 மாவட்டம், மொத்தம் 15 மாவட்டங்களுக்கு மேலே விடுமுறை அளிக்கப்பட போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு நம்ம ஃபுல்லாக சொல்ல போகிறோம். அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, ஆன்லைன் டெக் அஃபிஷியல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதில் மட்டும் ஜாயின் பண்ணாமல் போயிடாதீங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் உங்களுக்கு எல்லா விதமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் உடனுக்குடன் தெரியப்படுத்துவோம். ஸோ குறிப்பாக வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பரவலாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்லையுமே கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கு. அதே போல் மழையும் இருக்குது, விடுமுறையும் அளித்து கொண்டு தான் இருக்காங்க. அது போல தான் பார்த்தீங்கன்னா 4 மாவட்டங்களுக்கு உங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆல்ரெடி தீபாவளிக்கு அப்புறமே கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு விடுமுறையும் அளிச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த தடவையும் 100% விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா விடுவாங்க. ஸோ நாளைக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்படியுமே பார்த்தீங்கன்னா 100% விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த 11 மாவட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், இந்த பக்கம் வந்தீங்கன்னா வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம், இது போல பரவலாக பல மாவட்டங்களிலுமே கனமழை எச்சரிக்கை இன்னைக்கு விடப்பட்டிருக்கு. நாளைக்கு 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்படுமா அப்படின்னு தான் உங்களுடைய மனசில் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆமாம், விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கப்பா. ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் தெரியப்படுத்துறதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம். ஏன் இந்த மழை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோந்தா புயல் தான் காரணம். ஸோ இப்போ தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமும் மழை இருக்கிறது காரணமே வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து நீடிக்குது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதால புயலாக மாறக்கூடும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. அந்த புயலுக்கு மோந்தா அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மோந்தா புயல் அக்டோபர் 27 உருவாகுது. அக்டோபர் 27 வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக தீவிரமடையும் சொல்லியிருக்காங்க. அந்த மிக தீவிரமடையக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த மாதிரி நமக்கு ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸில் தான் இருக்குது. மேக்ஸிமம் புயல் வருது அப்படின்னாலே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிச்சிருவாங்க. ஏன்னா அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா, கடலோர மாவட்டங்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த அக்டோபர் 28 ரொம்ப உக்கரமாக இருக்கும். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, கடலோர மாவட்டங்களில் நம்ம உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மழைகளை விட அதிக கனமழை எச்சரிக்கை அவங்க கொடுத்துருப்பாங்க. மீனவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போல தான் பார்த்தீங்கன்னா, கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அதே போல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலுமே விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மாவட்ட ஆட்சியாளர்கள் டெக்ளேர் பண்ணுவாங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ் வரும்போது அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் எல்லா வீடியோஸும். ஸோ நோட்டிஃபிகேஷன் உடனே வீடியோஸை பார்த்துருங்க. வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்கள் தெரிவிக்கப்படும். மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.